கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஆண்டுடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன். இந்த புதிய நாளின் நன்மைகளை தேவன் கொடுத்து நம்மை தாங்குவாராக. தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தின் பிற்பகுதி. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஆண்டவர் ஒரு அற்புதமான வாய்ப்பை தருகிறார். நான் எப்போது வேண்டுமானாலும் என் இறைவனிடத்தை திரும்புவதற்கும், எப்போது வேண்டுமானாலும் இறைவனை பற்றி கொள்ளுவதற்கும் அப்படிப்பட்ட ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். யாருக்கு என்று சொன்னால், பிலடெல்பியா சபையின் தூதனுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை. பிலடெல்பியா என்பதற்கு பிரதர்லி லவ், சகோதர சிநேகம் என்று பொருள். அவர் இந்த திருச்சபையின் தூதனுக்கு சொல்லும் பொழுது அநேக காரியங்களை சொல்லிக்கொண்டே வருகிறார். அந்த சபையை குறித்து அறிந்திருக்கிறேன் என்று உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை வைக்கிறேன். அன்புக்குரிய விசுவாசிகளே, உடுமலைப்பேட்டையில சில காலம் குருவானவராக பணியாற்றினேன். அப்பொழுது அந்த திருச்சபையின் வாசல் கதவுகள் காலை 6 மணியிலிருந்து மாலை 8 மணி வரைக்கும் திறந்திருக்கும். அங்கே அநேக மக்கள் அந்த திறந்த வாசலை பயன்படுத்தி உள்ளே வந்து தங்களுடைய மன பாரங்களையும் மன கிளேசங்களையும் மன மகிழ்ச்சியும் அங்கே இறக்கி வைப்பார்கள். அப்படியே சிலர் இறங்கி அங்கே என் வீட்டிற்கு வந்து, ஐயா இந்த காரியத்திற்காக வந்தேன், இதை சாதித்து கொடுத்தார் கடவுள், எனக்காக ஜெபம் பண்ணுங்கள், இது சாதிக்க வேண்டும், ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி ஜெபிக்கிற மக்களும் உண்டு. அந்த திறந்த வாசல் அநேகமாயிரம் மக்களுக்கு ஆசீர்வாதம் என்பதில் மாற்றமில்லை. இங்கும் இந்த பிலடெல்பியா சபையின் தூதனுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, உன் கிரியைகள் அற்புதம், உனக்கு இருக்கிற கொஞ்சம் பலன், அந்த பலனை கொண்டு இறைவனை பற்றும் விசுவாசத்துல வளர விரும்புகிற விருப்பத்தையும் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவரை மறுதறியாமல் இருப்பவர்கள், ஆண்டவர் அவர்களுடைய கிரியைகளை அறிந்தவராய் இருக்கிறார். அவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாறுவதற்கும், ஆண்டவருடைய பிள்ளைகளால் அவர்களை மற்றவர்களை ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாற்றப்படுவதற்கும் என் ஆண்டவர் திறந்த வாசலை வைக்கிறேன் என்று சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த திறந்த வாசலை என் ஆண்டவர் எனக்காகவும் என் போன்ற மக்களுக்காகவும் அரை குறை விசுவாசிகளுக்காக வைத்திருக்கும் பொழுது, அவர்கள் திறந்த வாசலுக்குள்ளாய் பிரவேசிக்க தடம்பதிக்க என்னுடைய முயற்சிகள், என்னுடைய ஊழிய பாதை எவ்வளவுக்கு பொருத்தமுடையதாய் காணப்படுகிறது. ஒரு ஊரில் ஒரு பெரிய செல்வந்தர் இருந்தார். அந்த செல்வந்தர் எல்லா மக்களுக்கும் நன்மை செய்கிறதுல தயங்காதவர். யார் எந்த உதவி என்று கேட்டாலும் அவர்களுக்கு உடனடியாக அவர் கையளித்து விடுவார், கொடுத்து விடுவார். ஆனால் அவர் வீட்டுக்கு அருகிலே ஒரு மனிதர் இருந்தார். தன் தேவைகளோடு நிறைவாக அவர் வாழ்ந்தார். ஆனால் ஒரு காலம் அவர் இந்த வீட்டிற்கு வந்ததில்லை, இந்த செல்வந்தருடைய வீட்டிற்கு. செல்வந்தரும் அந்த வீட்டிற்கு போனதில்லை. ஒரு நாள் இந்த செல்வந்தர் என்ன செய்தார் என்று சொன்னால், நேராக அருகிலே குடியிருக்கிற மனிதரை சந்திக்கும்படியாக ஒரு வீட்டுக்கு சென்று, ஐயா எனக்கு ஒரு 1000 ரூபாய் பணம் தேவைப்படுகிறது, தயவு செய்து எனக்கு கொடுத்து உதவ முடியுமா என்று கேட்டார். அந்த அருகிலே இருந்த வீட்டு உரிமையாளருக்கு ஒரே மகிழ்ச்சி. என்னிடத்திலும் இந்த செல்வந்தர் வந்து பணம் பற்றாக்குறை என்று கேட்டு விட்டார் என்ற மகிழ்ச்சியோடு அவருக்கு பணத்தை கொடுத்தார். வாங்கி கொண்டு வீட்டுக்கு வந்தார். மகன் கேட்டான், அப்பா உங்கள்ட்ட தான் போதுமான பணம் இருக்கிற, எதற்கு அவரிடத்துல போய் கேட்டீர் என்று சொல்லி. அதற்கு அவர் சொன்னார், இந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா மக்களும் என் வீட்டிற்கு வந்திருக்கிறார்கள், நானும் அவருடைய வீட்டுக்கு சென்றிருக்கிறேன். ஆனால் அருகில இருக்கிற இவர் என் வீட்டுக்கு வந்ததில்லை, நானும் அங்கு சென்றதில்லை. அந்த அந்த விரிசலை மாற்றுவதற்காக, அந்த தடையை தகர்த்தெறிவதற்காக நான் அவரிடத்தில் சென்றேன். என் தேவையின் அடிப்படையிலே அல்ல, என் ஆண்டவர் தந்த மக்களோடு இணக்கமான உறவை காண்பிக்க வேண்டும் என்று சொன்னார். அன்புக்குரிய விசுவாசிகளே,
ஆண்டவர் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அந்த திறந்த வாசலுக்குள் பிரவேசிக்க என்ன வாய்ப்புகளை நாம் பயன்படுத்தி உள்ளே பிரவேசிக்கிறோம், மேன்மைகளை நன்மைகளை காண்கிறோம். அப்படி கண்டு மற்ற மக்களுக்கு ஆசீர்வாதம் இருக்க ஆண்டவர் அழைக்கிறார். ஒப்பு கொடுப்போமா? ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த விளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் நீர் வைத்திருக்கிற திறந்த வாசலுக்குள் பிரவேசித்து நன்மைகளை கண்டடைய நமக்கு சான்றாய் வாழ நீர் கிருபை பாராட்டும். இந்த நேரத்திலும் கூட கர்த்தாவே, மண்டை வர காத்திருக்கிற மக்களுக்காய் செபிக்கிறோம். அந்த உள்ளங்கள்ல பேசும், அவர்களை உமக்கு சொந்தமாக்கும், உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றும். இயேசுவின் ஜெபிக்கிறோம், ஜெபங்கள் பிதாவே, ஆமென்.